மகான்கள் காட்டிய பாதையில் நாம் உறுதியாக நடக்க வேண்டும், செல்ல வேண்டும். ஏன் அவங்க பாதையில போகணும், எனக்கு தோன்ற பாதைக்கு நான் போய்க்கலாமே அப்படின்றத இந்த எபிசோட்ல கடைசியில நம்ம பார்ப்போம். நம்ம முதல், போதைப் பொருள்களை பயன்படுத்தக்கூடாது, அந்த தொழில் செய்யக்கூடாது. இரண்டாவது மாமிசம் விற்கக்கூடாது. மூன்றாவது, கொலை கருவிகளை விற்கக்கூடாது, தயாரிக்கக்கூடாது. இந்த கொலை கருவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது 2 விதமான தர்மத்தை நம்ம பார்க்கணும். ராஜ்ய தர்மம், சாதாரண மனிதர்களுக்குரிய தர்மம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா அல்லது அவருடைய ராஜ தர்மம் அப்படின்றது பிற அல்லது பக்கத்து நாடுகளில் இருப்பவர்கள் இவரை தாக்கக்கூடாது, தாக்கிடக்கூடாது, வெல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய ஆயுத பலத்தை அளவுக்கு அதிகமாக அதிகரித்து வச்சுருப்பாங்க. அது சாதாரண துப்பாக்கியிலிருந்து அணுகுண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்தும் அந்த ராஜ்ய தர்மத்தில் அடங்கும். இன்னைக்கு நாம் சேர்த்து வச்சிருக்க அணுகுண்டுகளை வெடிக்க வச்சோம் அப்படின்னா இந்த பூமி தூசியாக மாறிடுமா. இந்த பூமி தூசியாக மாறுறதுக்கு வேற எதுவும் வேணாம், நாம் இது வரைக்கும் தயாரித்து வச்சிருக்கக்கூடிய அணுகுண்டுகளை வெடிக்க வச்சா போதும். பூமி முழுக்க முழுக்க தூசி மயமாகி சூரியனையே மறைச்சு சூரிய ஒளி வராத அளவுக்கு பண்ணிடுமா. அவ்வளவு ஆயுதங்களை நாம் சேர்த்து வச்சிருக்கோம். அப்போ ஆயுதம் ராஜ்ய தர்மத்திற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ஏன்னா பொதுமக்களை அவங்க காப்பாற்றணும். ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் மனித நிலையிலிருந்து உயர்ந்து புனித நிலை அடைந்து மகா சமாதி அடைய வேண்டும் என்றால் நாம் ஆயுதத்தை தயாரிக்கவும் வேண்டாம், அதை விற்பனை செய்யவும் வேண்டாம். இதையும் புத்தர் சொல்றாரு. நான்காவது, பூச்சிக்கொல்லி மருந்து. மண்ணை பாதுகாக்கணும், மண்ணை பாதுகாக்கணும், மண்ணை பாதுகாக்கணும் அப்படின்னு இன்னைக்கு எல்லா மகான்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மண்ணை மலடாக்கக்கூடிய செயல் இன்றைய ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தின் மூலம் நடக்கிறது. நாளடைவில் நம்மளுடைய வம்சங்களுக்கும் வாரிசுகளுக்கும் உணவில்லாமல் பட்டினி போடக்கூடிய செயலை இந்த பூச்சிக்கொல்லி மருந்து கண்டிப்பாக செய்யும். அதனால் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை தயாரிக்கவும் கூடாது, விற்பனை செய்யவும் கூடாது. நம்ம முன்னோர்கள் மாதிரி இயற்கையான முறையில் நிறைய வழிமுறைகள் இருக்கு. அந்த இயற்கையான முறையில் மண்ணை மலடாக்காமல் பயிர் உற்பத்தி செய்து உலக உயிர்கள் அனைத்தும் ஆனந்தமாக உண்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். முதலில் போதைப் பொருட்களை தயாரிக்கக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாது, மாமிச விற்பனை கூடாது, கொலைக்கருவிகள் விற்பனை கூடாது, ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை விற்பனை செய்யக்கூடாது, தயாரிக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தோம். இறுதியாக நாம் பார்க்கக்கூடியதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். புத்தர் இதை ரொம்ப ஆழமாக சொல்லிட்டு போயிருக்காரு. ஏமாற்றி பிழைத்தல், ஏமாற்றும் தொழில் செய்தல் கூடாது அப்படின்றாரு. ஏன்னா இன்னைக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு பல வழிகள் இருக்கு. எதையாச்சும் ஒரு சின்ன தூண்டில போட்டு மொத்தமாக அவன் பேங்க்ல இருக்க அனைத்து பேலன்ஸையும் எடுத்து விட்டுட்டு அவனை பைத்தியமாக்குறது, இது மாதிரி பல தொழில்களை இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. பூக்கடையில் பூ வாங்க போகிறப்ப கூட ஒரு முளை பூவை அப்படி இழுத்து வச்சு அளந்து கொடுத்துருவாங்க. பூக்கடையில் ஆரம்பித்து ரியல் எஸ்டேட்லேருந்து பல நாடுகளை கைப்பற்றுறது வரைக்கும் பல போர்களுக்கு காரணமாக இருக்கிறதும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மற்ற நாடுகள்கிட்ட இந்த நாட்டை பற்றி ஒரு அவதூறான விஷயங்களை சொல்லி ஏமாற்றி அந்த நாட்டோட செல்வ வளங்களை அபகரிக்கிறதும் கொள்ளையடிக்கிறதும் ஆதி காலத்திலிருந்து
இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. புத்தர் இதை ரொம்ப அதிகமாக சாடுறாரு. ஏமாற்றி தொழில் செய்தல் என்பது மாபெரும் தவறு அப்படின்றாரு. நீங்க நடைமுறையில பாருங்க, நம்ம வெளியில போறப்ப நம்மகிட்ட அபாண்டமா ஒரு 10 ரூபா கூட வச்சு ஒரு பொருளை விற்கிறான் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த பொருள் 10 ரூபா கூட வச்சு விற்கிறாங்க, அதில் போட்டிருக்க ரேட்டை விட அப்படின்றப்ப நம்ம என்ன செய்வோம், போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 10 ரூபாயை நம்ம கொடுத்துட்டு வருவோம். அந்த போய் தொலை அப்படின்றது ஒரு சாபம். நீங்க பிறரை ஏமாற்றி சேர்த்த பொருள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அது பிறர் கொடுத்த சாபம். இந்த சாபத்தோட அளவு கூட 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 என்ன நடக்கும் அப்படின்றத சமீபத்தில் ஒரு வர்ம வைத்தியர் ஒருத்தர், ரொம்ப அனுபவம் வாய்ந்த பெரியவர், பல ஆண்டுகளாக 40-50 ஆண்டுகளாக அவர் வர்ம வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. தென்காசியில் இருக்கார் அவர். அந்த ஐயா பெரியவர், ரொம்ப மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரியவர் அவர். அவரோட சந்திச்சு நான் அந்த வர்ம சம்பந்தமான விஷயங்கள் கலந்துரையாடுறப்ப இந்த புத்தருடைய விஷயத்த பேசணும். அதுல ஏமாற்றுதல் அப்படின்றத பத்தி பேசுறப்ப அவர் சொன்ன ஒரு தகவல் எனக்கு அப்படியே இதயத்தை நிறுத்துற அளவுக்கு இருந்துச்சு. உங்கள்கிட்ட நான் அதை பகிர்ந்துக்கிறேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க ஏமாற்றி சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயோ அல்லது இடமோ பொருள்களோ வேறு ஏதோ செல்வத்துக்கு கீழே எல்லாமே அடங்கிரும். ஏமாற்றி சேர்க்கக்கூடிய செல்வமானது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அதை அனுபவிப்பதற்காக உங்களுடைய வாரிசுகளும் வம்சங்களும் இருக்கிறது என்று. ஆனா அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க நல்லா இருந்துருவீங்க, ஏமாத்தி பொருள் சேர்த்து ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வீங்க. என்ன செய்ய போறோம் ஆனந்த வாழ்க்கை அப்படின்றது போதைப் பொருட்களை பயன்படுத்துறது, போதைப் பொருட்களை பயன்படுத்துவது போன்ற தவறான பழக்கங்களுக்கு உள்ளாறுதல் இருக்கும். ஆனா நீங்க சேர்த்த அந்த பணத்தின் சாபமானது பிறரால் இடப்பட்ட சாபம். நீங்க யாருக்காக பொருள் சேர்த்தீங்களோ அவங்கள பாதிக்கும். உங்களுடைய வாரிசுகளுக்கும் வம்சங்களுக்கும் அந்த சாபம் மிக பெரிய ஆபத்தாக நிற்கும் அப்படின்றாரு. ஏன்னா அவரு மாபெரும் கோடீஸ்வரவங்களாம் அவங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த மருத்துவத்தாலும் தீர்க்க முடியாத நோய்களோடு அவர்கிட்ட வர்றாங்க. அப்போ அவர் பார்க்குறாரு, ஏன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் எந்தெந்த வைத்தியமோ பார்த்துட்டு கடைசியில முடியலன்னு வர்ம வைத்தியத்துக்கு வந்திருக்காரு இவங்க. அப்ப நீங்க சம்பாதிச்ச பொருளோ பணமோ பதவியோ அதிகாரமோ உங்களுடைய வாரிசுகளுக்கும் வம்சங்களுக்கும் வந்த நோய்களை நீக்குவதற்கு பயன் தராது. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், பாவம் செய்து பிறரை ஏமாற்றி பொருள் சேர்க்காதீர்கள். இந்த தொழில்களை நீங்கள் செய்யாமல் இருந்தால், இதுதான் பழி அஞ்சி பொருள் சேர்த்தல் என்பதற்குரிய ஒரு சிறு விளக்கம். நம்ம புத்தர் சொன்னதை மட்டும் இப்ப எடுத்திருக்கோம். நேர்மையான வழியில் பொருள் சேர்க்க வேணும் அப்படின்றத பத்தி இப்ப பார்த்திருக்கோம். நம்ம பழி அஞ்சி பொருள் சேர்த்தல், சேர்த்த பொருளை கொண்டு ஐம்புல சுக அனுபவங்களை உடல் மன அறிவு ஆன்ம ஆரோக்கியம் கெடாமல் அனுபவிக்க வேண்டும். அதுவும் நிகழ்காலத்தில் இருந்து அனுபவிக்க வேண்டும் அப்படின்றது இரண்டாவது செய்தி. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல் என்பதில் இரண்டாவது செய்தியானது அந்த ஐம்புல சுக அனுபவங்களை அனுபவித்தல். நம்ம பழி அஞ்சி பொருள் சேர்க்கிறத பார்த்துட்டோம். இனி ஐம்புல சுக அனுபவங்களை எவ்வாறு அனுபவித்தல், நிகழ்காலத்திலிருந்து அனுபவிக்க வேண்டும் அப்படின்றத தொடர் காணொலியாக நம்ம காண்போம். நன்றி, வணக்கம். குருவே சரணம்.